அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ முதல் செய்தியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ஃபால்ஸ் டு 4-month லோ இன் டிசம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டு இன்ஃப்ளேஷனை பற்றி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. என்னென்ன இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 5.5%லேருந்து லைட்டாக கம்மியாக இருக்குது, 5.2%. சரிங்களா, அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 9% இருந்துச்சு நவம்பர் மந்த்ல. இதே டிசம்பர் மந்த்ல பார்த்தோம்னா 8.4% கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிங்களா, இருந்தாலுமே பார்த்தோம்னா இது அதிகமான ஒரு லெவல்ஸ் தான். ஓகேவா, 9%, 8%, இங்கே பார்த்தோம்னா 5.2% அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் தான். இருந்தாலும் போன மாதங்களுக்கு இப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி ரிலேட்டடான விஷயம் தான். அட் 86 rupees ருப்பி ரெக்கார்ட்ஸ் ஷார்பஸ்ட் ஸ்லைட் இன் 2 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா. ஒரு டாலருக்கு 60 ரூபா 70 ரூபான்னு இருந்தது. இப்போ எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 86.70 ரூபாயாக இருக்கு. நேத்தோடைய பங்குச்சந்தை நிலவரப்படி இதை சொல்லியிருக்காங்க. இதனால இவ்வளோ கம்மியாயிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லெவல் ரீசன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதற்கு முதல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கன் மார்க்கெட் வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப்போடைய அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் முடிஞ்சு அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமாவே பார்த்தோம்னா அமெரிக்கன் எக்கானமி மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்வெஸ்டர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அமெரிக்கன் கரன்சி டாலர் இருக்கு இல்லையா, அதனோட வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எப்பயுமே அமெரிக்கன் கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்ச அப்படின்னா மற்ற கரன்சிஸோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே ஒரு தாக்கம் தான் இந்தியாவோட கரன்சி மேலேயும் ருப்பி மேலேயும் இருக்கு. சரிங்களா, அது வேர்ல்டு லெவல் ஃபினாமினன். அதுதான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உலக வர்த்தகம் அப்படிங்கிறது அமெரிக்கன் டாலர்ஸ்ல ஸ்டாண்டர்டா நடக்கிறதுனால இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது காணப்படுது. அடுத்த இன்டர்நேஷனல் ஃபேக்டர் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதிகமாக அளவில் நம்ம கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்றோம். கச்சா எண்ணெயோட விலை அப்படிங்கிறது சர்வதேச சந்தையில் அதிகமாக இருக்கு. அதையும் ஒரு காரணமாக சொல்றாங்க. அதன் பிறகு இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்தோம் இன்ஃப்ளேஷன் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறது, பணவீக்கம் அதிகமாக இருக்கிறது ஒரு காரணம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட இம்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இந்த இம்போர்ட் அதிகமாக இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கம்மியாயிட்டே வருது. கிட்டத்தட்ட 600, முன்னாடி எல்லாம் 700 பில்லியன் கிட்ட இருந்தது, 700 பில்லியன் டாலர் கிட்ட இருந்தது. இப்போ 600 பில்லியன் டாலர் தான் இருக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறதும் கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால தான் இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது சரிய தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லி இருக்காங்க. சரியா, அதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழக அரசாங்கம் சார்பில் 2-3 விஷயங்கள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு வெட்டரினரி சென்டர் அப்படிங்கிறது சேலம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த சென்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டகிரேட்டட் ரிசர்ச் ஆன் லைஃப் ஸ்டாக் அண்ட் அனிமல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டகிரேட்டட் ரிசர்ச் ஆன் லைஃப் ஸ்டாக் அண்ட் அனிமல் சயின்சஸ் எங்கன்னா சேலம்ல இருக்கக்கூடிய தலைவாசல் அப்படிங்கிற பகுதியில் 500 கோடி செலவுல நபார்டோடைய நிதி உதவியின் பேர்ல இந்த ஒரு விஷயம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வந்து ஹவுசிங் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா இந்த சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதாளர்கள் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேருக்கு பார்த்தோம்னா கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது, அந்த திட்டம் 2021 நமக்கு வந்திருக்கும். கலைஞரின் பெயர்ல கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதாளர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடு பரிசாக அரசாங்கத்தால் வழங்கப்படுது. அந்த ஒரு செய்தி தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா, வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எடிட்டோரியல் பேஜ்ல பிரவேசி பாரதிய திவாஸை பத்தின ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன்ஸ் அப்ராட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிமைன் த மெயின் டிரைவர் ஆஃப் மைக்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மைக்ரேஷன் அப்படிங்கிற நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா, ஸோ நமக்கு ஜனவரி 9ஆம் தேதி பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. இந்த வருஷமும் அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் கம்யூனிட்டி, உலக அளவில் இந்தியாவோட டயாஸ்போரா எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 35 மில்லியன் மேற்பட்ட மக்கள் வந்து இருக்காங்க. இதில் 15 மில்லியன் பார்த்தோம்னா நமக்கு நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸாக இருக்காங்க. அதாவது இந்தியாவில் குடியுரிமையை பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர் தான். இப்போ நம்ம வீட்டில் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் பார்த்தோம்னா அபுதாபி அந்த மாதிரி ஊரில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் நம்ம நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேலை முடிஞ்சோடனே மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்துருவாங்க இல்லையா. அடுத்தது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இவங்க பார்த்தோம்னா ஒரு 19 மில்லியன் பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க வெளிநாட்டோடைய குடியுரிமை பெற்றவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பூர்வீகம் இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 மில்லியன் பேர் இருக்காங்க.
ஸோ இவங்களாம் தான் பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் டயாஸ்போரா அப்படிங்கிறது கீழே வராங்க. கிட்டத்தட்ட இந்தியன் டயாஸ்போரா பார்த்தோம்னா எல்லா விதமான துறைகள்லையுமே இந்தியன்ஸோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. நிறைய நாடுகளுடைய தலைவர்களாக இருக்காங்க. நிறைய நாடுகளில் இப்போ ரிஷி சுனக்லாம் பார்த்தோம்னா பிரிட்டிஷோட பிஎம்மாவே இருந்தார். நிறைய நாடுகளில் பார்த்தோம்னா நிறைய நிறுவனங்களில் பார்த்தோம்னா தலைவர்களாக இருக்காங்க. வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் வந்து முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. அதை செலிப்ரேட் பண்ணுற அதே நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களையும் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியன் டயாஸ்போராவுக்கு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த ரைட் விங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வருது. ரைட் விங் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி அதிகமாகுதுன்னா இந்தியர்களை ஒரு அந்நியர்களாக பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தோம்னா குளோபல் கான்ஃப்ளிக்ஸ், எக்ஸாம்பிளுக்கு வெஸ்ட் ஏஷியா, ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ல இந்தியன்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி அங்கே சண்டை போடுறதுக்குலாம் அனுமதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் ஏஷியாவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய இந்தியன் டயாஸ்போரா இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஆட்கள் இந்த வெஸ்ட் ஏஷியாவில் தான். யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமன், ஏமன், இஸ்ரேல் இந்த மாதிரியான நாடுகளில் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட அவங்களே பார்த்தோம்னா 9 மில்லியன் மக்கள் இந்தியர்கள் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அவங்களுடைய பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருக்கிறது தான் இவங்கெல்லாம் வெளிநாட்டுகளுக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு, அந்த பிரெயின் ட்ரெயின் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ மற்ற விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணணும், ரொம்ப ஃபோக்கஸாக இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியா? வேற என்ன இருக்கு அப்படிங்கிறது இந்த இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தோம்னா ஒரு மிசைல் டெஸ்டிங் அப்படிங்கிறது இருந்துச்சு. மிசைல் டெஸ்டிங் என்ன மிசைல் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் நாக் MK2 டெஸ்டட் சக்சஸ்ஃபுல்லி, நாக் மேக் 2 சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ DRDO வந்து இந்த ஒரு டெஸ்டிங்கை வந்து பண்ணியிருக்காங்க சரியா? ஸோ இந்த நாக் மேக் 2 அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு 3rd ஜென்ரேஷன் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். ஓகேங்களா? 3rd ஜென்ரேஷன் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். அதாவது என்னன்னா ஒரு பீரங்கிலிருந்து இந்த குண்டை அனுப்புவாங்க. குண்டை அனுப்புனா எதிரி நாட்டு பீரங்கி எப்படி வளைஞ்சு போனாலும் போய் ட்ராக் பண்ணி அட்டாக் பண்ணிடும். அதான் இந்த 3rd ஜென்ரேஷன் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அப்படிங்கிறது DRDO இது பண்ணியிருக்காங்க சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம். நன்றி.